We request YT sir to come to the stage to felicitate ABS. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறையா பெண்கள் இருக்கிறாங்க, அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி ABS என்ற நிறுவனத்தினுடைய 10வது ஆண்டு குடும்ப விழா நடக்குது. இப்போ ஒரு நிறுவனம் வந்து தன்னோட ஊழியர்களை தன்னுடைய நிறுவனத்தை வந்து ஒரு குடும்பமாக நினைக்குதோ அப்போயே வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து யாராலும் தடுக்க முடியாதுன்றது இது ஒரு உதாரணமாகவே சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சௌரியராஜனை வந்து நாங்கள் ஒரு ரொட்டேரியனாக பார்த்தோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ஒரு நோக்கம் இதிலே தான் பார்த்து கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இங்கே வந்து இந்த வளர்ச்சி இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே வந்து ஒரு பெரிய இன்றைக்கி இது வரைக்கும் இருந்த ஒரு இம்ப்ரெஷன் மாறி ஒரு உயர்வான ஒரு சிந்தனை, உயர்வான எண்ணம். ஏன்னா வந்து ஒரு தொழிலில் வந்து 2 வகை இருக்கிறது. ஒன்று வந்து ஒரு காசுக்காக செய்கிற ஒன்று தொழில் இருக்குது, ஒன்று வந்து மனசு திருப்தி. அந்த தொழிலில் வந்து காசும் கிடைக்கணும், ஆனால் ஒரு மனசு திருப்தியும் இருக்கணும். சொல்லப்போனால் இப்போ நான் வந்து ஒரு நகைக்கடை வச்சுருக்கிறேன். அந்த நகைக்கடையில் ஒரு பொருளை விற்கும்போது ஒரு காசு கிடைக்க முடியும், திருப்தி இருக்கான்னு சொன்னோம்னாக்கா திருப்தி கிடைக்கும். ஏன்னா அது வாங்குறவங்க வந்து ஒரு சேவிங்ஸாக தான் வாங்கிட்டு போகிறாங்களோ, அவங்களுக்கு வேறு விதத்தில் அதை பயன்படுமான்னு தெரியாது. அதே என்னுடைய ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கண் எரிச்சலோடு வருவாங்க, வெளியில் போகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு தீர்வோடு போகும்போது அந்த தொழிலில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அந்தமாரி நம்ம ஐயா சௌரியராஜன் சார் வந்து இந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸில் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார் இல்லைங்களா. இதை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இத்தனை பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய அறிவுக்கு அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோன்ற ஒரு திருப்தி அவருக்கு அந்த கிடைக்கும். அந்த வகையில் வந்து அவர் ரொம்ப பாராட்டுக்குரியவராக பார்க்குறேன். இன்றைக்கி சொல்கிறாங்க 10வது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் சொல்லுவார், மனுஷ வாழ்க்கையை வந்து 8 பிரித்து சொல்வார். அதேமாரி தொழிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 10 பிரிக்கலாம். இப்போ அவர் வந்து முதல் 10 தாண்டிட்டார். இந்த முதல் 10 வெற்றிகரமாக தாண்டிட்டாருனாக்கா இனி அவருடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு 25 வருஷம் ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து ஒரு ஊழியராக இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாருன்னு இப்போ சொல்லும்போது தான் எனக்கே தெரிய வருது. கண்டிப்பாக அவர் ஊழியர்களோட பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், ஊழியர்களை எப்படி கொண்டு போனால் அந்த நிர்வாகம் வளருன்றது தெரியும். அதை தெரிஞ்சு இன்றைக்கி 10 வருஷம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு மூங்கில் எப்படி வந்து ஒரு மூங்கில் இட்டோம்னாக்கா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது விளைச்சலே இருக்காது. ஆனால் அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அது விளையை விட்டு வெளியே வந்துச்சு, பூமியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி அவர் பூமியை விட்டு இந்த 10வது ஆண்டில் வெளியே வந்துட்டார். இனி அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வளர்ந்தால் தான் எங்களுக்கும் பெருமை. வளர்ந்தாருன்னா ரோட்டரிக்கு நிறையா செய்வார், இன்னும் நிறையா செலவு பண்ணுவார். அந்த ஒரு நோக்கம் ஒரு சுயநலமும் இருக்குது. அவரும் வளர்ந்து ரோட்டரிக்கு சிறப்பான சேவையை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிறுவனத்துக்கும் அதனுடைய ஊழியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.